நல்லா டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கெட்டியாவோ தண்ணியாவோ பண்ணிக்கலாம். பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது பாயசத்துக்கு போடுற சேமியா. இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவே ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்துட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா மசிச்சு எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால், இது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணியாட்டம் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ரீமியான பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பால் தான் ஊற்றணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.